வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட் நேம் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் லபதார் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கு 3/4 கிலோ அளவு சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா தயிர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது என்னோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா 1 மணி நேரம் அப்படியே ஊறணும். அப்போ தான் சிக்கனில் இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் இப்படி ஃபஸ்ட்டுக்கே நம்ம மேக்னேட் பண்ணி வைக்கிறோம், ஓகேங்களா? இது அப்படியே ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய வெங்காயம், 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க, சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய். சின்ன துண்டு இஞ்சியை கொஞ்சம் குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஜஸ்ட் நம்ம இதை ஆனியனை ஏன் நம்ம தண்ணியில் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக, ப்ளஸ் இதோட காட்டும் கொஞ்சம் குறைஞ்சிரும், அதுக்காக தான். இப்போ இந்த போல் நம்ம பண்ணுறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? இப்போ இதை கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா இதை குக் ஆகட்டும். ஜஸ்ட் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் போல் லைட்டாக கலந்து மட்டும் விடுங்க. இப்போ இது பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு பாருங்கள். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 முந்திரி இந்த போல் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 10லேருந்து 15 மிளகு சேர்த்துக்கோங்க, 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், ஜாதி பத்திரியோட ஒரு பூவில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, முந்திரி, இஞ்சியோட விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. எண்ணெயில் அது நம்ம சேர்க்கையில் பச்சையாக இருக்கனால மேலே தெரிக்கும். ஸோ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, பார்த்து கவனமாக செய்யுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆனியனோட பச்சை ஸ்மெல் போகிற வரையிலும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் மட்டும் தண்ணி விடுங்க, அதிகமாக தண்ணி விட்டுற வேண்டாம். கொஞ்சம் போல் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கொச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நான் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். உரப்பு அந்த அளவுக்கு இருக்காது, கலருக்காக வேண்டி சேர்த்துருக்கேன். நம்ம சிக்கன்லேயே 1.25 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அது காரத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் நம்ம அதே போல் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப உரப்பு கூடவாயிரும். ப்ளஸ் பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகணும். போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சிக்கனில் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ 10ல் என்ன கூட நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம், ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பவுடர் ப்ளஸ் இந்த ஆனியனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அந்த விழுதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு அரைச்சி மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க, ஃபில்டர் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. நல்லா தக்காளி 2 நல்லா இந்த போல் மசீர அளவு நல்லா அரைச்சி வச்சுட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா பாருங்கள், ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். 1 மணி நேரம் ஊற வைக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3/4 மணி நேரமாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ இதை சிக்கனை நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். சிக்கனில் ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்கும். சிக்கன் வேக வேக சிக்கன்லேயும் தண்ணி விடும். அதனால் இப்போ உடனேக்கு இதில் தண்ணி விட வேண்டாம். ஜஸ்ட் இதை இந்த மசாலாவில் சிக்கனை நல்லா இந்த போல் பரட்டிட்டு மூழ்க வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறமா இந்த போல் மூடி ஓப்பன் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், முன்னைக்கு இப்போ கொஞ்சம் இலக்கமாக இருக்குது பாருங்கள் சிக்கனு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா இதை கலந்து கொடுங்க. சிக்கன் வந்து நம்ம வேக வைக்காமல் தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைலேயும் போக வேண்டாம், ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்க வேண்டாம். மீடியம் லெவலில் வச்சுட்டு நல்லா சிக்கனை வேக வச்சு நல்லா குக் பண்ணிக்கணும். இதில் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்துக்கப்புறம் நல்லா கலந்துட்டு ஜஸ்ட் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு எது பத்தலையோ அதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. எனக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தது, ஸோ அதனால் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஜஸ்ட் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 மணி நேரம் போல் நல்ல மிதமான தீயில் வச்சு விட்டுருங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. 1/4 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்கள் இடையில ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 3 நிமிஷத்துக்கு இடையில ஒன்ஸ் வந்துட்டு லைட்டாக அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வரும் நமக்கு. இதே போல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு வாசனை வருது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரு, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்ல ஒரு வாசனையோட ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் லபதார் நல்லா சூப்பராக தயாராகிருச்சு. சிக்கன் பீஸும் நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. வாசனைக்கு கொஞ்சம் போல் மேலால் மல்லி இலை தூவிட்டு அழகாக சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி, இட்லி, ரைஸோட எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.